தாவேக அரசு அமைந்த பிறகான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் அர்லேக்கரின் உரையோடு தொடங்கியது. ஆளுநர் அர்லேக்கர் இன்றைக்கு சட்டப்பேரவையில் படித்த உரையின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். தமிழக அரசியலில் வரலாற்று புரட்சி நடந்துள்ளது என்று ஆளுநர் அர்லேக்கர் தனது உரையில் முதலில் தனது உரையை தொடங்கினார். 2 ஆண்டுகளில் கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்துள்ளது. நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று ஆளுநர் அர்லேக்கர் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். நிதி பகிர்வில் தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்படுகிறது. மத்திய நிதி பகிர்வில் தமிழகத்திற்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து விரைவில் அறிக்கை வெளியிடப்படும் என்று ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். அரசின் குறிப்புகளை எந்த மாற்றமும் இன்றி அப்படியே வாசித்திருக்கிறார் ஆளுநர். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக போதை கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது. போதைப் பொருளை முழுமையாக ஒழிக்க இந்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று பாராட்டு தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் இரட்டிப்பாகியுள்ளது. 10 லட்சம் கோடி ரூபாயை கடந்திருக்கிறது தமிழ்நாட்டின் கடன். இதனால் ஒவ்வொரு தனிநபர் மீதான கடன் சுமையும் 1 லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளது என்று தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், இன்றைக்கு ஆளுநர் உரையோட சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரையின் முக்கிய அம்சங்களாக அரசியல் ரீதியான டேக்அவே என்ன இருந்தது? நிச்சயமாக தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் என்று தலைமைச் செயலாளர் தலைமையில் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் பொறுத்தவரை தொழில்துறை அமைச்சர் பல்வேறு முக்கியமான குழுக்களுக்கு தலைவராக இருந்த நிலையில் தற்போது தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். இதையும் நம்ம பார்க்க வேண்டும். அதே போல மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தமிழகத்தில் சமூக நீதி ஆய்வு என்ற பெயரில் நடைபெறும் என்று ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றமா இருக்கிறது. முதன்முறையாக கடந்த 60 ஆண்டுகளில் திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று கட்சி அரசு அமைத்து ஒரு ஆளுநர் உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக கவர்னர் ரவி இருந்தார். தற்போது அவர் மாற்றப்பட்டு கடந்த மார்ச் மாதம் புதிதாக பொறுப்பு ஆளுநராக வந்திருக்கூடிய அர்லேக்கர் எந்தவித இடையூறுகளுக்கும் இல்லாமல், குறிப்பாக எந்தவித சர்ச்சைகளும் இல்லாமல், குறிப்பாக தமிழ் தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட அறிவித்த போதும் அவர் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக அந்த பாடலுக்கு ஒப்புதல் தெரிவித்தார். எனவே கவர்னர் உரை கடந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில் அதாவது சுமூகமாக முறையில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது கவர்னர் 4 ஆண்டுகளாக வேறு கவர்னர் இருந்தார். தற்போது மாற்று ஒரு கவர்னர் வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த கவர்னர் உரை என்பது சிறப்பாக முடிந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடைபெறுகிறது. அலுவல் ஆய்வு குழுவில் முதல் முறையாக முதலமைச்சரும் அந்த குழுவில் உறுப்பினராக இருக்கிறார். கடந்த காலங்களெல்லாம் முதலமைச்சர் அந்த அலுவல் ஆய்வு குழுவில் இருக்க மாட்டார்கள். இந்த முறை முதலமைச்சரும் அந்த எத்தனை நாட்கள் சபையை நடத்துவது என்பது தொடர்பான ஒரு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வந்தபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்திருச்சு நின்று வணக்கம் செலுத்தினார்கள். இப்ப எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நின்று முதலமைச்சருக்கு வணக்கம் செலுத்திய ஒரு விஷயத்தையும் நம்மால பார்க்க முடிந்தது. ரமேஷ், நீங்க குறிப்பிட்டது மாதிரிதான் இப்போ கடந்த 4 வருடங்களாக நம்ம ஆளுநராக RN ரவி இருந்தபோது என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றன சட்டப்பேரவையில என்பதனை பார்த்திருப்போம். ஒரே பரபரப்பாக காணப்படும் வெளிநடப்புகள் நடந்திருக்கிறது. அந்த மாதிரி எந்த டிராமாட்டிக்கா எதுவும் இல்லாம இந்த முறை ரொம்ப ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சிருக்கு ஆளுநர் உரை. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதனை தாண்டி அறிவிப்புகள் எதுவும் இருக்காது, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது. ஏன்னா ஏற்கனவே ஒயிட் பேப்பர்ல வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது அதற்கான சமிக்கை தான் கடன் அதிகமாக இருக்கிறது என்பது போன்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் ஆளுநர் உரையில அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமாக, அதாவது இதுல முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட் நடக்கும். அதே போல ஊழலற்ற, அதே போல பல்வேறு விதமான கமிஷன்கள், அதே போல PWD IVSல இருக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்காது என்று சொல்லப்பட்டிருப்பதன் மூலமாக அதன் மூலமாக கூடிய வருவாயை இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தற்போது எதிர்க்கட்சியும் வெளியில் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கவர்னர் உரை எப்படி இருக்கிறது என்பது குறித்து பேச இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால்
இந்த கவர்னர் உரையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நிதி நிலைமை மிகவும் மோசமானதற்கான பல்வேறு விதமான காரணங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். உள்ளேயே பேசும்பொழுதே தங்கம் தென்னரசு தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் சில குறிப்புகளை எடுத்தார். அவரும் வெளியில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது ஒரு சுமூகமான ஒரு சட்டப்பேரவையாக முதல் கவர்னர் உரை என்பதால் எந்தவித சச்சரவும் இல்லாமல் தற்போது நிறைவு பெற்று ரமேஷ்